எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அரசாங்கத்துக்கோ அல்லது மன்னார் மக்களுக்கோ எங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கொண்டே இன்னும் ஒரு இடங்கள் இருக்கிறது. இப்போ மன்னார் தீவை தவிர இன்னும் பல இடங்கள் இருக்கிறது, பல இடங்களை பார்க்க கரையோர பாதைகள் இருக்குது. அந்த கரையோர பாதைகளில் நீங்கள் கொண்டு போய் உங்கள் இந்த வருகிற காத்தாடிகளை நீங்கள் பூட்டிக் கொள்ளும். மண்ணுக்கும் இந்த சமூகத்துக்கும் காற்றாலை திட்டம் வேண்டாம் என நாங்கள் அரசாங்கத்தை குறிப்பிடுகின்றோம். கருத்தை நாங்கள் தெரிவிப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு, கருத்து சுதந்திரம் உண்டு எவருக்குமே. அந்த வகையில் இந்த கருத்தை நாங்கள் தெரிவித்து நாளிலே முத்தரிப்புத்துறை கிராமத்திலிருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு பெரும் குழுமமாக இங்கு வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற வேளையில் அவரோடு சேர்ந்து அந்த பங்கு தந்தை ரீதியிலே நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 28 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எதிர்ப்பு போராட்டம் இன்னும் நல்ல வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்களும் சேர்ந்து நம்முடைய பங்களிப்பை கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த காற்றாலை மின் உற்பத்தி செயல் திட்டமானது இந்த மன்னார் பகுதியிலே மக்கள் கூடி வாழ்கின்ற இடங்களுக்குள்ளே பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பதை பல விஞ்ஞான விளக்கங்கள் வழியாக எல்லோரும் எங்களுக்கு அறிய தந்திருக்கின்றார்கள். அது அந்த செய்தியை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த பொழுதிலும் அரசு தன்னுடைய நோக்கத்தோடு இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்கு வந்திருக்கின்றார்கள். அரசோடு சேர்ந்து பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள் வந்து இதில் செயல்படுகின்றார்கள். ஒரு வகையிலே அவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக, பொருளூட்டுவதற்காக, தங்களுடைய நிதி உயர்த்துவதற்காக செய்கின்றார்கள் என்றும் கூட நாங்கள் நினைக்கலாம். அதேபோல அரசாங்கம் நாட்டின் முன்னேற்றத்துக்காக செய்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது, மக்களுடைய வளர்ச்சிக்காக இதை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது உண்மையிலே எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது. என்று சொன்னால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அகற்றிவிட்டு, வாழ்வாதாரத்தை தள்ளிவிட்டு, அதற்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்று சொல்கிற பொழுது அது ஒரு முரண்பாடானதாக தென்படுகின்றது. எனவே இந்த வகையிலே பல நாடுகளிலே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், ஏன் ஆசிய நாடுகள், பல நாடுகளிலே இந்த மின் உற்பத்தி சேர்க்கை திட்டத்தின் வழியாக பல நன்மைகள் அரசாங்கத்திற்கு வந்திருக்கின்றது. இதனாலே நாட்டின் வளர்ச்சி நிறைய வளர்ந்திருக்கிறது உண்மைதான், அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் எம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே அது எந்த அளவுக்கு, அதுவும் குறிப்பாக மக்கள் கூடி தொழில் செய்கின்ற, பாரம்பரிய தொழில் செய்கின்ற மக்கள் மத்தியிலே இது எவ்வளவுக்கு வெற்றியளிக்கும் என்பது. அதே வேளையிலே மக்கள் எந்த விதமான துன்புறுகள், மக்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் மற்றும் விலங்குகள் மற்றும் அனைத்திற்கும் தீங்கு இழைக்காத இடங்களுக்குள்ளே அது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை இந்த மக்கள் இந்த நாட்களில் சொல்லி வருகின்றார்கள். ஆகவே இந்த செய்தியை நாங்களும் ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து எங்களுடைய குரலை கொடுக்கின்றோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் என்று சொல்கின்ற பொழுது இது எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு, கருத்து சுதந்திரம் உண்டு எவருக்குமே. அந்த வகையில் இந்த கருத்தை நாங்கள் தெரிவித்து இதிலே அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு தற்காலிகமாக அல்ல, ஒரு நிரந்தரமாக மக்கள் குடியேற்றம் உள்ள இடங்களுக்குள்ளே, மக்கள் தொழில் செய்கின்ற இடங்களுக்குள்ளே இதை செய்யாமல் வேறு இடங்களுக்குள்ளே கொண்டு செய்ய வேண்டும். செய்வதன் வழியாக நாட்டிற்கு வளர்ச்சியை கொண்டு வரலாம் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு இந்த போராட்டத்திலே செல்கின்ற செய்திகள் இலங்கை அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சென்றடைய வேண்டும், அதிலே ஒரு பயன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வேண்டுகோளை, எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ இந்த மக்கள் சார்பாக எங்கள் அனைவருடைய கருத்தையும் நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காற்றாலை சம்பந்தமாக முத்தரிப்புத்துறையிலிருந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு ஊர்வலமாக வந்து இருந்திருக்கிறோம். எங்களோட விருப்பத்தின்படி நாங்கள் இந்த இதில் நாங்கள் வந்து சமூகம் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் அல்லது அரசாங்கத்துக்கு நாங்கள் எதாக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வளங்களையும்
எங்களுடைய மீன்பிடி தினத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளில் பார்க்குறோம் 28 காத்தாடிகள் ஏற்கனவே பூட்டப்பட்டிருக்கிறது. பல காத்தாடிகள் வருவதாக நாங்கள் பார்க்குறோம். இது எங்களோட மண்ணுக்கு தேவையில்லாத ஒன்று என்று நாங்கள் விரும்புகிறோம். உண்மையிலேயே பார்க்க போகிற நேரத்தில் எங்களுடைய அரசாங்கமாக இருந்தால் என்ன, இதில் ஆறு இதுக்கு சம்மந்தப்பட்டு இதுக்கு பின்னால் நிற்கிறாங்களோ அதை பற்றி தெரியல, இந்த அரசியல்வாதிகளோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய மண் பாதிக்கப்படாமல் எங்களுடைய மண்களை அள்ளக்கூடாது, எங்களுடைய கனிக மண் வளத்தை அள்ளக்கூடாது, காற்றாலை இங்கே வரக்கூடாதுன்றதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் முன்னுக்கு வந்த காத்தாலைகளை பார்க்குற பொழுது இப்போ பல காத்தாடிகள் இன்னும் பல காத்தாடிகள் வருவதாக நாங்கள் காணப்படுறோம். இந்த காத்தாடிகள் எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களோட மன்னாருக்கு தேவையே இல்லை. பல இடங்கள் இருக்கிறன, சிங்கள பகுதிகளிலே பார்க்குற பொழுது பல இடங்கள் இருக்கிற கரையோர பகுதிகள் இருக்கிறது. இந்த காத்தாடிகளை அரசாங்கமோ அல்லது அரசியல்வாதிகளோ உங்களுக்கு லாபம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புறீங்க என்று சொன்னால், ஆசைப்படுறீங்க என்று சொன்னால், அல்லது நீங்கள் கொண்டு போய் உங்களோட பகுதிகளில் உள்ள நல்ல இடங்களை வச்சு நீங்கள் அமைச்சு நீங்கள் இந்த இடங்களில் காத்தாடியை பூட்டிக் கொள்ளுங்க. இனி வர காத்தாடிகள் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசாங்கத்துக்கோ அல்லது மன்னார் மக்களுக்கோ எங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கொண்டே இன்னும் ஒரு இடங்கள் இருக்கிறது. இப்ப மன்னார் தீவை தவிர இன்னும் பல இடங்கள் இருக்கிறது. பல இடங்களை பார்க்க கரையோர பகுதிகள் இருக்குது. அந்த கரையோர பகுதிகளில் நீங்க கொண்டு போய் உங்கள் இந்த வருகிற காத்தாடிகளை நீங்க பூட்டிக் கொள்ளுங்க. சந்தோஷமா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அது நீங்கள் இந்த மன்னார் தீவை குறிவைப்பது எங்களுடைய மக்களுக்கும் எங்களுக்கும் அது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. என்று சொன்னால் இந்த மன்னார் மாவட்டத்தை நீங்கள் குறிவைப்பதுதான். வருகிற காத்தாலைகளை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறீர்கள். இன்னும் பல இந்தியாவிலிருந்து நிறைய திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். நல்ல திட்டத்திற்கு நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய மக்கள் அழிந்து போற ஒரு திட்டத்துக்கு நாங்கள் வரவேற்பதாக இல்லை. இது எங்களுடைய கனிவான வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் முத்தரிப்புத்துறை பங்கிலிருந்து நாங்கள் இந்த காத்தாடி திட்டத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நான் முத்தரிப்புத்துறை பங்கில் கத்தோலிக்க இளைஞருடைய தலைவராக இருக்கிறேன். தொடர்ந்து 27வது நாள் இந்த காத்தாலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது காத்தாலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டத்தில் எங்களுடைய முத்தரிப்புத்துறை சமூகம் வந்து முழு ஆதரவையும் தற்போது தந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது இந்த காற்றாலை இந்த திட்டம், காற்றாலை திட்டம், கனியமண் அகழ்வு போன்ற திட்டங்கள் எங்களுக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் தேவையில்லை. மன்னார் மாவட்டத்திலே எங்களுக்கு தேவையில்லை. காரணம், இதால் ஏற்படுற பாதிப்புகள், பறவைகள் அழிக்கப்படுது, மிருகங்கள வாழிடங்கள் நிறுத்தப்படுது, வானிலை மாற்றம், இப்படி நிறைய விஷயங்கள். முக்கியமா தாயிர வயிற்றில் இருக்கிற சிசிர கருவுடிய அழிக்கப்படுது. காரணம், இந்த காற்றாலையிட காந்த புலன்கிற காட்சி. அதால் எங்களுக்கு இந்த மண்ணுக்கும் இந்த சமூகத்துக்கும் காற்றாலை திட்டம் வேண்டாம் என நாங்கள் அரசாங்கத்தை குறிப்பிடுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த கனியமண், எங்கள் நிலத்தை எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும். அதாவது எங்கள் மண்ணில் இருக்கிற எல்லா கனிமங்களையும் அள்ளும் போது எங்களுடைய கடற்கரையில் இருக்கிற மீனின் வளங்கள், மீனவர்கள பாதிப்பு எல்லாம் பல பாதிப்புகள் ஏற்படுது. அதாவது முக்கியமா மீன் நிலங்கள் அழிஞ்சு போகிறது, தொழில் வாய்ப்புகள் குறையுது, மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. இப்படியான இதுகள் இருந்து எங்களை கனியமண் முற்றாக எங்களோட நிலத்தில் கனியமண் அகழ்வு வேண்டாம். காற்றாலையும்